காலனி அப்படிங்கிற சொல் அரசு பயன்பாட்டில இருந்தும், அதே மாரி பொது புழக்கத்திலிருந்தும் நீக்கப்படுது, தடை செய்யப்படுது அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசு, திமுக அரசு அறிவிச்சிருக்காங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். இதில என்ன சிக்கல் இருக்குன்னா, இந்த மாரி ஸ்டிக்கர்கள் ஒட்டக்கூடிய திமுக திராவிட மாடல் அரசு, அதன் பிறகு அத குத்தி காட்டுறது, அத ஏளனமா பேசுறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா, திமுகவோட அமைப்புச் செயலாளர் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி எஸ்சியை சேர்ந்தவர்கள் நீங்கெல்லாம் நீதிபதியானது திராவிட இயக்கம் திமுக போட்ட பிச்சை அப்படின்னு பேசியிருந்தார். இந்த பொது தெருவுகள்லாம் முன்னாடி நடக்க முடியாது, நீங்க இப்ப நடக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் வந்து திராவிட இயக்கம் போட்ட திமுக போட்ட பிச்சை அப்படின்னு பேசியிருந்தார். இப்ப என்னுடைய வீட்டில் அந்த சமூக மக்கள் தான், அவர் வந்து அதுக்கு பதில் கொடுக்கும்போது என்னுடைய வீட்டில் அந்த சமூக மக்கள் தான் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு அது வேலை பார்க்கறதே ஒரு பெருமையா அவர் பேசியிருந்தாரு. அதுவே பெரிய ஒரு சமூக நீதி மாதிரி பேசியிருந்தார். அப்போ அவருடைய எண்ணத்தில், திமுகவில் இருக்கக்கூடிய நபர்களோட எண்ணத்தில் வந்து எந்த அளவுக்கு சாதிய மனநிலை இருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா இதற்கு முன்பு நிறைய நபர்கள் பேசியிருக்காங்க, நீங்க எசித்தனமா அப்படின்ட்டு பொன்முடி அவர்கள் பேசியிருக்காங்க. தயாநிதி மாறன் அவர்கள் வந்து நாங்க என்ன 4ஆம் தர மக்களா, நாங்க என்ன தாழ்த்தப்பட்ட மக்களா அப்படின்னு பேசியிருந்தாரு தயாநிதி மாறன். இப்போ நிறைய நிகழ்வுகள் இருக்கு, அந்த மாதிரி தான் இதை பார்க்க முடியுது. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டுறதும், கண்ணாடி திருப்புனா ஆட்டோ ஓடும் அப்படிங்கிற ஒரு அரசியலை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. திமுகவை பொறுத்த வரைக்கும் இங்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சாதிய இருக்கட்டும், ஆணவ படுகொலைகளாக இருக்கட்டும், இதை தடுக்காமல் இங்க இருக்கக்கூடிய எஸ்சி/எஸ்டி மக்களோட வறுமையை போக்குறதுக்கு, அவர்களுக்கு பொருளாதார ரீதியான உயர்வுக்கு, அவர்களுக்கு சமூக ரீதியான ஒரு மேம்பாட்டுக்கு எதுவுமே செய்யாம இந்த மாதிரி பெயர் மாற்றம் செய்யறது, காலனிங்கிற பெயரை மாத்திட்டா இந்த சமூகத்துல பெரிய புரட்சி வந்த மாதிரி பேசுறதுங்கிறது, இது ஸ்டிக்கர் ஓட்டுறது, ஆட்டோவோட கண்ணாடி திருப்புறது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களில் சாதிய படுகொலைகள், குறிப்பிட்டு 2 சமூகங்கள் வந்து தொடர் படுகொலை நடந்துகிட்டு இருக்கு. அப்பாவும் அவர்கள்ட்ட கேட்கும்போது திருநெல்வேலியெல்லாம் நல்லா தான் இருக்கு, அங்கெல்லாம் சாதிய கொலை நடக்கல அப்படின்னு சொல்றாரு. ஆனா கடந்த ஒரு ஆண்டுகளில் மட்டும் 271 நடந்திருக்கிறதாக செய்திகள் வெளிவந்திருக்கு. 271னா ஆண்டுதோறும் 1500 கோயிலுக்கு மேல நடக்குது தமிழ்நாடு முழுக்க. அதை கேட்கும்போது ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க, அதிமுக ஆட்சி காலத்துல தான் அதிகமாக நடந்துச்சு, 2012 நிறைய நடந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கக்கூடியதை வந்து பெரிதுபடுத்துறாங்க அப்படின்னு பேசுறாரு ஸ்டாலின் அவர்கள். 1500 கோயிலெல்லாம் வந்து அவருக்கு அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய சாதி ரீதியான மோதல்கள், இதற்கு முன்பு அதிமுக ஆட்சி காலங்களில் ஒரு மோதலோ ஒரு வெறுப்போ இருந்திருக்கும், அது இந்த ஆட்சி காலங்களில் மாறுது அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட படுகொலை, இது ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் அப்படிங்கிறது பெரிய அளவிலான ஒரு சம்பவம். ஆனால் அதையும் திமுக ஐடி விங் வந்து எப்படி மடைமாற்றியது, அவர் மீது எந்த அளவுக்கு வன்மத்தை பேசியதுன்னு நம்ம பார்க்க முடியுது. இப்போ சமீபத்தில் சின்னதுரை